சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் படம் வெளியே வருமா வராதா? நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? வரும், ஆனா வராது அப்படிங்கிற காமெடி மாதிரி தான் ஆகிப்போச்சு ஜனநாயகன் படத்தினுடைய நிலைமை. ஜனநாயகன் தெரியும், ஜனவரி மாதம் பொங்கலுக்கே வர வேண்டிய படம். 9ஆம் தேதி பொங்கலுக்கு ஜனநாயகன், 14ஆம் தேதி பராசக்தி வர்றதுக்காக இவங்க 2 படத்தையும் முடிச்சு சென்சாருக்கு போகிறாங்க. சென்சாரில் 20ஆம் தேதி, இவங்க டிசம்பர் 20ஆம் தேதி சென்சார் அப்ளை பண்ணுறாங்க ஜனநாயகன் படத்துக்கு. ஜனநாயக பராசக்தியும் அப்படியே அப்ளை பண்ணுறாங்க. பராசக்தியில் கை வைப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்க 4-5 வருஷனாக அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஆல்டர்னேட்டிவ் வருஷன் ரெடி பண்ணிக்கிட்டு சென்சாருக்கு போனோடனே அவங்க அதை கொடுத்து காமிச்சு சென்சார் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த படத்தை 9ஆம் தேதி அந்த படத்தை ஜனநாயகன் டேட்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பராசக்தி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிவைசிங் கமிட்டிக்கு போனவொடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எதிர்த்து நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் தனி நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாங்க, படத்துக்கு சென்சார் கொடுக்கலான்னு. அதை எதிர்த்து சென்சார் போர்டு ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்டு கொடுத்ததை எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணி திருப்பி கீழே வருது. திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி இப்படின்னு போய் அந்த படம் பொங்கல் ரேஸில் அந்த படம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம், ரிவைசிங் ஒத்துக்கிறோம் அப்படின்னு வழக்கை வாபஸ் வாங்கி இப்போ ரிவைசிங் போயிட்டாங்க. இப்போ ரிவைசிங் போனது பிறகு ரிவைசிங் அப்ளை பண்ணி ஒரு 20 நாளுக்குள்ளே அந்த படத்துக்கான சென்சார் கொடுக்கணும் அப்படிங்கிற விதிகள்லாம் இருந்தால் கூட கரெக்டாக 20ஆம் தேதி அவங்க கொடுக்குறாங்க. பட் 20ஆம் தேதி படம் பார்க்க வர்றேன்னு, 20 நாள் கழிச்சு படம் பார்க்க வர்றேன்னு சொன்னவங்க கரெக்டாக அன்றைக்கி பார்த்தா ஒரு சென்சார் போர்டு மெம்பர் ஒருத்தர் கூட சரியில்லை, நாங்கள் இதை தள்ளி வைக்கிறோம்னு தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சென்சார் போர்டு எப்பயுமே ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் நீதிமன்றமும் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு. இந்த 2 அமைப்புகளுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே ரெண்டுமே இன்டராக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீதிமன்றம் ஒரு பெரிய உத்தரவுகளை சென்சார் போர்டுக்கு போட முடியாது. சென்சார் போர்டு ஒரு அளவுக்கு மேலே நீதிமன்ற உத்தரவை கேட்க முடியாது. 2 பேருக்குமே தனித்தனியான அட்டானமஸ் பாடி அது. அப்போ 2 பேருக்குமே ஒரு தனி ஈகோ இருக்கும். நீங்கள் என்ன உத்தரவு போடுறது, நீங்கள் என்ன உத்தரவு போடுறது. அந்த மாதிரி தான் ஏற்கனவே பல படங்கள் கோர்ட்டுக்கு போய் ரிலீஸ் ஆக முடியாமலாம் போயிடுச்சு. இப்போ நான் சொல்ல போனால் 94 ஒரு படம், குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம், நம்ம ஆர்கே செல்வமணி டைரக்ட் பண்ண படம், ராம்கி அருண் பாண்டியன்லாம் நடித்த படம். அதாவது எப்படின்னா, ராஜீவ்காந்தியினுடைய கொலையை பிறகு அதை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் குற்றப்பத்திரிகை. அந்த படத்துக்கு 94 படம் எடுக்கப்பட்டு 2015-16 தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் அந்த படம் சென்சார் ஆச்சு. அப்போ ரிவைசிங் போய், ட்ரிபுனல் போய், கோர்ட்டுக்கு போய் பல அலக்கழிப்புகளுக்கு பிறகு வந்துச்சு. அப்போ ஒரு சில படங்கள் சென்சார் நினைச்சா படத்தை கடைசி வரைக்கும் விடாமல் கூட முடக்கலாம், ஏதாவது காரணங்களை சொல்லி. ஒன்றும் கிடையாது, படத்தை பார்க்குறாங்க ரிவைசிங் அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தூக்குங்க, கடைசி ஒரு 20 நிமிஷம் தூக்குங்கன்னா படத்தில் அவங்களுக்கு என்ன புரியும்? அப்போ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ரிவைசிங் அப்படி பார்க்குறாங்க, ஃபர்ஸ்ட் அந்த 20 நிமிஷம் காட்சியில் எங்களுக்கு பிடிக்கலங்க தூக்குங்க, கடைசியில் கிளைமேக்ஸை தூக்குங்கன்னா படம் உங்களுக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது. அப்போ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ இதுதான் சிக்கல் இப்போ இங்கே. அப்போ இது எல்லாரும் நமக்கு தெரியும். இப்போ என்ன ரிவைசிங் பற்றி தள்ளி வச்சிருக்காங்க, எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கிட்டே அமேசான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே 8 வாரத்துக்குள்ளே மற்ற மாநிலங்களில் படம் ரிலீஸு, தமிழில் 4 வாரங்களுக்குள்ளே 4 வாரத்துக்குள்ளே எங்களுக்கு ஃபுட்டேஜ் கொடுத்துருங்க, நாங்கள் எப்போனாலும் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறோங்கிறதா ஓடிடி தளங்களுடைய தமிழ் படங்களுக்கான ஒரு ஸ்லாப். இப்போ அவங்க படம் ஜனவரி ஆகிப்போச்சு, பிப்ரவரி ஆயிடுச்சு, மார்ச் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயை போட்டு முடக்கி வச்சிருக்காங்க. வட்டியும் கிடையாது, படம் ரிலீஸ் ஆகுமாங்கிறது தெரியாது. அவங்க ஏற்கனவே ஒரு முறை பேசி பார்த்தாங்க, 2வது முறை பேசி பார்த்தாங்க. இப்போ எனக்கு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி பணத்தை கொடுங்கன்னு அமேசான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிச்சு. அதே மாதிரி படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பணம் கொடுத்து எம்ஜியில் வாங்கியிருக்கிறாங்க படத்தை. அவங்களுமே இப்போ படத்தை கேட்டு நெருக்கடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இன்னொரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை தர்றோம், ரிலீஸ் பண்ணுங்க, இந்த படம் எப்படி நாங்கள் பிரச்சனையை முடிச்சிடும்னு கேட்டால் கூட பல டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களுக்கு வேண்டாம், பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு நெருக்கடி. ஏன்னா ஒரு பழைய படமாக ஆயிரும், இந்த படத்துக்கான ஒரு ஹைப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படியே போச்சு. இப்போ எப்படின்னா, இந்த படம் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதமே அவங்களுக்கு சென்சார் கிடைச்சாலுமே படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா உலக நாடுகள் பூரா இன்னைக்கு பெரிய இந்த வார்னால முடங்கி போய் கிடக்கு, போக்குவரத்து தம்பித்து போய் கிடக்கு, சுற்றுலா பயணிகள் போக முடியாது. அப்படிங்கும்போது வேர்ல்டு வைடு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் தேர்தல், எலெக்ஷனு, இந்த வேறு நடக்குது, இப்போ எக்ஸாம்ஸ் வேறு நடக்குது. இப்படிங்கும்போது இந்த படம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஜூனுக்கு மேலே இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆனதுக்கு பிறகு தான் வரும். அப்படி வருகிற படத்துக்கு வர்ற பட்சத்தில் இந்த படத்துக்கு ஒன்றான பெரிய ஒரு ஹைப்பே இருக்க. தேர்தல் முடிஞ்சு இந்த படத்தை முழுக்க எடுக்கப்பட்ட இந்த படம் போன வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட படம். போன வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட படம் கரெக்டாக திட்டமிட்டே 6 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்ச படத்தை தேர்தல் நேரத்தில்
கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தேர்தல் நேரத்தில் கொண்டு வராங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் பேசியிருக்கு இந்த படம். அப்போ தேர்தல் முடிவுகள் எப்படியோ முன்ன பின்ன வருது, அதுக்கு பிறகு இந்த படம் வந்து அந்த படத்துக்கு பெரிய ஹைப்பே இருக்காது. ஆக மொத்தம் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல இருக்குங்கிறது மட்டும் உண்மை. ரிவைசிங் கமிட்டி இது வரைக்கும் அந்த படத்தை பார்க்காததுக்கான காரணம் என்ன சார்? அவங்க ஒரு வீம்பு தான், என்ன பண்றது, நான் என்னை மீறி கோர்ட்டுக்கு போனீங்கள அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே பொதுவாக தெரியுது நமக்கு. அப்போ அவங்க நினைச்சா பண்ணலாம். இப்போ அவங்களே சென்சார் கொடுத்தாலே படம் ரிலீஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகி போச்சு. இந்த வார் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, உடம்பு முழுக்க லாக்டவுன் ஆக போகுது. ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா ஒரு மினி லாக்டவுன் மாதிரி தான். அப்புறம் பிஸ்னஸ் பண்ண முடியாது, மிடில் ஈஸ்டில் பண்ண முடியாது, யூரோப்பில் பண்ண முடியாது, ஏன் இந்தியாவிலே பண்ண முடியாது. தேர்தல் தேதி ஒன்று 2 நாள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, எக்ஸாம்ஸ் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது ஒட்டுமொத்தமாக படத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு. தேர்தலுக்கு பிறகு இந்த படம் வந்ததுன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு முற்றிலும் போயிடும். பெருசாக அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. கேவிஎன் நிறுவனம் வந்து இவ்வளோ பண செலவில் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் விஜய் ஒரு இடத்துல கூட இந்த பிரச்சனையை பேசவே இல்லையே சார். ஏன் சார்? இல்லை, அதில் முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கேவிஎன் ஒரு தயாரிப்பாளர், விஜயினுடைய உதவியாளர் ஜெகதீஷும் இந்த படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர். ஜெகதீஷ் ஒரு தயாரிப்பாளர்னா விஜய் தான். எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது நம்ம ஃப்ரெண்டு மேனேஜரை வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. இப்போ ராஜ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ரதிராஜ் வச்சிருந்தார், பாக்கியம் சினி கம்பெனிஸ் பாக்யராஜ் வச்சிருந்தார். இதெல்லாம் அவங்களுடைய மேனேஜர் பழனிசாமி, ராமநாதன், இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஜெகதீஷ்க்கு இந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசராக இருக்காரு, கோ ப்ரொடியூசராக இருக்காரு. அப்போ ஜெகதீஷ் ஒரு ப்ரொடியூசர்னா விஜய் தான் அந்த படத்துக்கு ஒரு சைலண்ட் ப்ரொடியூசர். இப்போ நேரடியாக அவருக்கும் பாதிப்பு. நமக்கு வெளிப்படையாக அவர் பேசாட்டியும் கூட முதலீடு பண்ணியிருக்கக்கூடியவர் கேவிஎன் தான். அப்போ கேவிஎன் தரப்புலேருந்து கண்டிப்பாக பேசியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ஷேர் பேசிஸில் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். சம்பளம் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசராக நான் வர்றேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில் படம் பண்ணுங்கள், ஃபைனான்ஸ் பண்ணுங்கள், படத்தை முடிப்போம், பிஸ்னஸ் பண்ணி எடுத்துக்கலாம், நான் வந்து ஜெகதீஷை வந்து ஒரு ப்ரொடியூசராக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மியூச்சுவலில் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வெளியில் பேசாட்டியும் கூட கண்டிப்பாக அந்த நிறுவனத்தில் பேசியிருப்பார். தேர்தலுக்கு முன்னே ஜனநாயகம் படம் வர்றதுக்கான வாய்ப்பு எதனா இருக்குது சார்? 100% இல்லை அப்படிங்கிறது தான் இப்போடைய நிலைமையாக இருக்குது. தேர்தலும் ஒரு காரணம் கிடையாது. இப்போ வந்து நடக்கக்கூடிய அந்த வார் பிரச்சனை, 2வது உலகம் முழுவதுமே போக்குவரத்து தடைபாடுகள், 2வது தேர்தல், 2வது எக்ஸாம் நடக்க போகுது, பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ சென்சார் கிடைச்சாலுமே தேர்தலுக்கு முன்னாடி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக கூட. தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் கூட வேர்ல்டு வைடு தான் பெரிய பிஸ்னஸ், பெரிய மார்க்கெட், அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் இல்லையா? வாங்கினவங்க எப்படி வாங்குவாங்க? கனடா ப்ரொடியூசர்லாம், டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அவர் ஜூனில் வரணுங்கிறது அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டார். இதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் பல நாடுகள் வந்து தயாராகிட்டாங்க. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து வின்டர் சீசன், நம்ம இங்கே பனியாக இருக்காங்க, வின்டர் சீசன் இப்போ. அப்படிங்கும் போது அதுவும் ஒரு சிக்கல் இருக்கும். படம் ஒரு வருஷம் 2 வருஷம் தான் ஓட்ட முடியும். இப்படி பல சிக்கல் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஒருவேளை தேர்தல் முடிஞ்சு வந்தாலும் படம் பிஸ்னஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? போட்ட முதலீடு இல்லை, இந்த ரேட்டுக்கு அவங்க வாங்குவாங்களாங்கிற சந்தேகம் தான். இப்போ வாங்கியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ சிட்டி ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, ஒரு 8 கோடிக்கு வாங்கியிருக்கிறாருன்னா அவர் அந்த 8 கோடி கொடுத்து வாங்க மாட்டார். படம் பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட்டுமே குறைஞ்சி வரும். ஏன்னா இது தேர்தல் படம் தான். இது ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தால், ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு விஜய் நடிச்சக்கூடிய ஒரு தெரி மாதிரியோ ஒரு லியோ மாதிரியான ஒரு படமாக இருந்தால் கூட, லேட்டாக வந்தால் கூட அந்த படத்துக்கு பெருசாக எதிர்பார்ப்பாரு. இது முழுக்க முழுக்க அரசியல் பஞ்ச் பேசியிருக்க படம். அப்போ எலெக்ஷனே முடிஞ்சப்பறம் அந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து என்ன செய்ய போகிறோம்? அது ஒரு சோர்வை ஏற்படுத்திடும். அப்படிங்கும் போது இந்த படம் பெரிய சிக்கல் இருக்குங்கிறத மட்டும் இப்போதைக்கு தெரியும் சார். தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜய் அடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் சூழல் அவருக்கு களம் சரியாக அமையலை, கூட்டணி சரியாக அமையலை, தேர்தல் வந்து எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாங்கினாலும் கூட அவரால் வந்து பெரிய ஒரு முதலமைச்சராகவோ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் கூட இப்போதைக்கு கண்ணு கட்டித்து வர வரைக்கும் தெரியல. இதுதான் தெரிஞ்சு என்ன பண்ணுறாருன்னு தெரியல. நெல்சனுடைய ஒரு உதவியாளர் அவரிடம் ரொம்ப நாளாகவே கதை கட்டிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை கண்டிப்பாக தேர்தல் முடிவுக்கு பிறகு நடிக்க வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிற மாதிரி இப்போ தெரியுது. ரொம்ப நன்றி சார்.